ஒரு வசனத்தை வாசிப்போம். தீத்துவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிப்போமாக. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி கண்டிப்பாய் என்ன செய், கடிந்து கொள். அல்லேலூயா. எப்படி இருப்பதற்கு கடிந்து கொள்ள வேண்டுமா? சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தில் ஆரோக்கியம். ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுகிறவன் என்ன செய்யப்படுவான்? ரட்சிக்கப்படுவான். ஆமென். எங்க விசுவாசிக்கணும்? உள்ள இருதயத்தில். அல்லேலூயா. வாயில அறிக்கை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பைபிள் என்ன சொல்லுது? படிச்சது விசுவாசத்தில் ஆரோக்கியம். அல்லேலூயா. அப்போ இருதயத்துக்குள் நாம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? ஆரோக்கியம் உள்ளதா இருக்கணும். ஆமென். அந்த ஆரோக்கியம் இருக்கிறதா இருந்தால்தான் நம்முடைய அறிக்கை ஆரோக்கியமா இருக்கும். சொல்ற புரியுதா இல்லையா? அல்லேலூயா. பாருங்க, அதற்கு உதாரணம் நான் ஒன்றை சொல்லுகிறேன். வழி அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் குருடன். ஆமென். இயேசுவும் சீசர்களுமாக அந்த வழியாக என்ன செய்து கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் போகிற சத்தத்தை கேட்ட பிச்சைக்காரன், அவனுக்கு கண் பார்வை இல்லை, அவன் விசாரிக்கிறான். என்ன செய்யறான்? யார் போறது, என்னங்க எவ்வளவு ஜனம் போறாங்க என்ன விசாரிக்கிறான். நாசரேயனாகிய இயேசு போறாரு. அவனுக்கு கண்ணு பார்வை இல்லை. உடனே அவன் யோசிக்கல, தாவீதின் குமாரனை எனக்கு இறங்க வேண்டும். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவனுக்கு கண் பார்வை இல்லை பிறவியிலே. ஆமென். ஆனால் யார் போறதென்று விசாரித்து இயேசு போகிறான்னு சொன்னவுடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிடுறான்னா, ஏற்கனவே அவரை கேட்டிருக்கிறோம். ஆமென். ஏற்கனவே இயேசுவை குறித்து கண் பார்வை இல்லாமல் இருந்தாலும் கேள்விப்பட்டான். கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஒரு அளவு கடந்தவரை எதிர்பார்ப்பு. அந்த விசுவாசம் அவனுக்குள் நிரம்பி இருந்த விசுவாசம், இயேசுவை குறித்த அந்த விசுவாசம். ஆமென், ஆமென். இயேசுவால் எனக்கு விடுதலை உண்டு, இயேசுவால் எனக்கு ஒரு அற்புதம் உண்டு என்ற விசுவாசம் இருதயம் நிரம்பி இருக்கிறது. ஆமென். அவர் மாமிச சரீரத்தில் இருந்தபடியினால், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அவர் ஒன்றில் தொடணும், இல்லைன்னா அவர் ஒரு வார்த்தை சொல்லணும். இன்று அப்படி அல்ல, எங்கிருந்தாலும் அவர் கூப்பிட்ட ஜெபத்தை கேட்பார். புரியுதில்ல? ஓகே. அப்போ இவனுக்குள்ள நிரம்பி இந்த இயேசுவை நாம் பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும். இந்த இயேசுவால் எனக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். இந்த இயேசுவால் என் ஸ்தானத்திலிருந்து ஒரு மாற்றம் வரும், என்னோட தொழிலில் மாற்றம் வரும். ஆமென். இந்த இயேசு என்னை விடுவிக்க வல்லவர். இந்த இயேசு நான் எப்படியாவது நினைச்சு சந்திக்கணும். ஆனா அந்த இயேசுவோட அவனை கூட்டிட்டு போறதுக்கு ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த இயேசுவால் எனக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை, அற்புதம் நடக்கும். பாருங்க, அந்த எதிர்பார்ப்போடு விசுவாச மன சிந்தையோடு உட்கார்ந்துட்டு கண் பார்வை இல்லாமல் இருந்தாலும் பிச்சை எடுக்கிற மனுஷன் ஜனங்கள் போகிறத பார்த்து விசாரித்து யார் என்று கேட்டபோது, அல்லேலூயா, நாசரேயனாகிய இயேசு போறான்னு சொன்ன உடனே அந்த க்ஷணமே, அல்லேலூயா, இதுதான் என் வாய்ப்பு. ஆமென். என் எதிர்பார்ப்புக்கு ஒரு முடிவு வருகிறது. ஆமென். என்னுடைய விசுவாசத்திற்கு ஒரு பதில் வருகிறது என்று உடனே அவர் துணிந்தார். ஆமென். இதாக ஆச்சரியம். கை விதலையிலே சொல்லுவோம். இதான் ஆச்சரியம். அவனுக்கு பெரிய தெரிந்தது, விசுவாசத்துக்கு, என்னுடைய விசுவாசத்துக்கு ஒரு பதில் வரப்போகுது, எதிர்பார்ப்புக்கு என்ன வருது? ஒரு முடிவு வரப்போகுது. ஆமென். உடனே, ஹல்லேலூயா, உடனே கூப்பிட்டான், இயேசுவே, தாவீதின் குமாரனே
எனக்கு இறங்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவன் சத்தம் போடலன்னா இருதயம் விசுவாசத்தை நிரம்பி. ஆமென். சத்தம் போடனா இருதயம் விசுவாசத்தால் நிரம்பி இருக்கு. இருதயம் விசுவாசத்தால் நிறைந்திருந்தால் வாயை திறந்து சத்தம் போடாம இருக்க முடியும். கையை தட்டி உனக்குள் விசுவாசம் நிரம்பி இருந்தால் ஆமென், உன்னுடைய வாயின் அறிக்கையும் தெரியும். ஆமென். உன்னுடைய வாயின் அறிக்கை ஆரோக்கியம் உள்ளதா இருக்கும். இருதயத்தில் விசுவாசிக்கும் போது கூப்பிடுகிற குரலுக்கே ஒரு வலிமை. ஆமென். கூப்பிடுற குரலுக்கு வலிமை, சத்தம். விசுவாசத்தின் குரல் தொனிக்க ஆரம்பிக்கிறது. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரக்கம். இப்ப இவன் கூப்பிட்ட அந்த விசுவாசத்தின் குரல் சத்தம் நடக்கிறவங்களுக்கு என்னமா போச்சு? இடைஞ்சலா போச்சு, இடையூறமா போச்சு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, முன் நடப்பாரும் ஆசி எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அதட்டினார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏய் அமைதியே, என்ன சத்தம் போட்டு நம்ம இதே தான் பாணி. என்னையா அளப்பால் பிச்சை எடுக்கிறோம், பிச்சை எடுத்துட்டு இருக்கணும். சும்மா எடுத்துட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே இறங்க, என்னடா டிஸ்டர்ப் பண்ணுற? இயேசு போக விட மாட்டேன் போல் இருக்க பாருங்க, எடுத்து போட்டு மிதிச்சு போடும் பாருங்க. நம்ம சொல்ற மாதிரி கூப்பிட்டோன்னு யாருக்கும் என்ன செய்யல, அவனை பிடிக்கல. இந்த குருட்டு பய இவன் பிச்சைக்காரன் யாரை கூப்பிடுறான்? இயேசு கூப்பிடுறான். எவ்வளோ பேர் போயிட்டு இருக்கிறாங்க, இதில் டிஸ்டர்ப் பண்ணுறான். இப்போ என்ன சொல்லலாம், நம்ம சொன்ன மாதிரி. அல்லேலூயா. பாருங்க வாசிப்போம். எனக்கு இறங்கும் என்று அதிக சத்தமாய் கூப்பிட கையை தட்டி. ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிக சத்தம். நல்ல புரியுங்க, நல்ல கவனிங்க. அதாவது கூப்பிடுதலின் சத்தம் அதிகரிக்க அதிகரிக்க விசுவாசத்தின் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது. ஆமென். அதான் நான் சொன்ன முதலாவது, விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியம், தளர்ந்து போகக்கூடாது. ஆமென். ஆமென். என்ன செய்யக்கூடாது? தளர்ந்துடக்கூடாது. ஒன்றுனே கிடைக்கலையே தளராத. அப்போ உனக்கு என்ன இல்லை? உள்ளான விசுவாசத்தில் பலம் இல்லை. விசுவாசத்தில் பலம் இல்லை என்றாலே, ஆரோக்கியம் இல்லை என்றாலே சோர்ந்து போயிட்டு இருப்ப. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பலம் விசுவாசம் தான். புரியுதா இல்லையா? நல்ல கவனி. அதாவது ஜெபத்தின் தொனி அதிகரிக்கிறது என்றாலே அவர்கள் வைத்திருக்கிற விசுவாசம் அன்பு என்னுகிறது? அதிகரிக்கிறது. ஒரு நபர் மேல் எவ்வளவு அன்பு வைக்கிறோமோ அவ்வளவு காலம் அவங்களை கொஞ்சுவோம். ஒரு நபருக்கு மேல் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் உடம்பு சரியில்லைன்னா நமக்கு துக்கம் வரும். ஆமென். அதுபோல நமக்கு எவ்வளவு வலிக்குதோ அவ்வளவு தூரம் கண்ணீர் வரும். ஆமென். என்ன புரிந்து கொள்ளணும்? இவன் கூப்பிட்ட உடனே இவர்கள் தடுக்கிறார்களே. நான் கூப்பிட்டது கட்டாயம் இயேசுவுக்கு கேட்டிருக்கோம், பதில் இல்லை. இவங்க தடுக்கிறாங்க. இனி கூப்பிடட்டா என்று நினைச்சானா? சொல்லுங்க, இதான் விஷயம். ஆமென். ஆமென். உனக்கு விசுவாசம் இருந்தால் யார் தடுத்தாலும் சத்தம் நிற்காது. உன் இருதயம் விசுவாசத்தால் நிறைந்திருந்தால் ஹல்லேலூயா, எந்த வல்லமையும் உன்னை கீழே இழுக்க முடியாதுன்னு சொல்றவங்க. உன் ஆராதனை தடுக்க முடியாது. ஏன் உனக்கு உற்சாகம் குறைகிறது? தேவன் மேல் இருந்த விசுவாசம் குறைந்திருக்கிறது. ஏன் ஆராதனைக்கு உற்சாகம் இல்லை? தேவன் வைத்திருந்த விசுவாசமும் அன்பும் குறைஞ்சு போச்சு. தேவன் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்.
அவரை நீ சந்தோஷப்படுத்துகிற ஒரே ஒரு இடம் தான் அப்பாவை விசுவாசிப்பார். ஆமென், 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 ஆமென். விசுவாசம், ஆண்டவர் வைத்திருக்கிற விசுவாசம் எவ்வளவுக்கு ஆரோக்கியம் உள்ளதாக உயர்கிறதோ அவ்வளவுக்கு அற்புதம் உன் அருகில் இருக்கிறவரை மறந்து விடும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளான நிலையில் எவ்வளவு உயர்ந்து வருகிறதோ அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசமோ, அவர் மேல் அன்பு இருந்தா விசுவாசம் வரும். அவர் மேல் அன்பு இருந்தா கட்டாயம் விசுவாசம் வரும். விசுவாசம் இருந்தா அவர் மேல் என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். ரெண்டும் பிணைந்ததாக. புரியுதா இல்லையா? நல்லா புரிந்துக்கும். அல்லேலூயா. அவர் மேல் நீ அன்பு இருந்தா அவரை நீ என்ன செய்ய? விசுவாசிக்க. அவர் மேல் நீ விசுவாசம் இருந்தா அவர் மேல் நீ என்ன வைப்ப? அன்பு வைப்ப. அப்போ ஏன் அன்பில்லை, ஏன் ஸ்லோவாகிறது என்றால் அவர் மேல் இருந்த அன்பும் இல்லை, அவர் மேல் விசுவாசமும் இல்லை. புரியுதா இல்லையா? அப்போ தேவனிடத்தில் நாம் வைக்கிற அன்பு நம்முடைய விசுவாசத்தை வளர வைக்கும். அதான் சொல்றாரு, என்ன செய்யணும்? விசுவாசத்தில் நமக்கு எப்படி இருக்கணும்? ஆரோக்கியம். விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவன் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் எங்க கால் எடுக்க மாட்டான், பின்னாடி கால் எடுக்கும். அதான் ஆரோக்கியம், பலம், ஜீவன் உள்ள ஜீவன் ஆரோக்கியம் உள்ளவன். விசுவாசத்தில் ஆரோக்கியம் இல்லை என்றால் தான் தடுமாறி பின்னாகி போயிடுவாங்க. சார் என்னத்தை ஜோம் பண்ணி என்ன கிடச்சி, இவ்வளோ நாளாக ஜோம் பண்ணோம், சரி இனி ஜெபமும் வேண்டாம், கொஞ்ச நாள் அப்படியே லீவு போட்டுரும், ஜெபம் வேண்டாம், சர்ச்சுக்கும் பழையது போல் போகண்டாம், பழையது போல் போகண்டாம், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனால் போதும். என்ன வேகமாக போய் தான் என்ன சாதித்தோம் நினச்சிங்களா இல்லையா? நினச்சிங்களா இல்லையா? ஒரு கை தூக்குனதுக்காக சோத்திரம், உண்மையை ஒத்துக்கொண்டா அப்படி இல்லை, அதுதான் ஆண்டவர் தேவை. மறைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஓடி ஓடி போகிறோம், காலையில் எழுந்திரிச்ச உடனே சர்ச்சை போகணும் எல்லாம் சாடி விழுந்தடிச்சு குளித்து எந்திரிச்சு குளித்து வீட்டு சர்ச்சைக்கு போயிருக்கு. அப்போ எவ்வளோ வேகமாக ஓடி ஓடி விழுந்து சர்ச்சைக்கு போகணும். எல்லாம் அப்படி என்ன போய் என்ன கிடச்சி, எல்லாம் விழுந்து ஜெபம் பண்ணி விழுந்து அல்லேலூயா போட்டு குதித்து நம்முடைய எனர்ஜி தான் வேஸ்ட் ஆச்சு. சரி கொஞ்ச நாள் தொண்டைக்கு ரெஸ்ட்டு கொடுப்போம், முட்டிக்கு ரெஸ்ட்டு கொடுப்போம். ஆமே, புரியலையோ? தேவன் ஒன்று தூரம் நின்று பார்க்குறாரு. அதாவது தேவனிடத்தில் சில காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா உன் வேகம் எங்கே வர போகுதுன்னு கொஞ்சம் பார்ப்பார். உன்னோட வாஞ்சி எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்ப்பார். எல்லாம் கிட்ட இருக்கிறது கூட தள்ளி வச்சிருவார். புரிய ஆண்டவர் மேல் அளவு கடந்த அன்பு, ஜபம், ஓ பிரைஸ் காட், ஆவியில் நிரம்பி டேபிளை உடைச்சிருக்கேன், அடித்து ஒரே ஓட்ட ஆவியில் நிரம்பி நான் உடைச்சிருக்கேன். ஸ்தோத்திரம். ஆவியில் நிரம்பி டேபிளே உடைச்சி கூரைக்கு மேலே ஏறி தென்னை மரத்துக்கு மேலெல்லாம் ஏறி ஆவியில் நிரம்புறது அவ்வளோ வேகமாக நிரம்பி. ஸ்தோத்திரம். அன்று பார்க்குற இவன் ரொம்ப வேகம், ரொம்ப அன்பு வச்சிருக்கான் நம்ம மேலே. இவன் நம்ம மேல் வைத்திருக்க அன்பு உண்மைதானா என்ன கர்த்தர் சோதிப்பாரா இல்லையா? நீ எவ்வளோ அந்நிய பாஷை பேசினாலும் பேசுகிற நல்லா தான் பேசுகிற, அப்படி செவ்வாய்க்கிழமை ஓடி வரா, அப்படி பரவாயில்ல, ஆராதனைக்கு நேரமாக வந்து உட்காந்துற அப்படி முன்னே பரவாயில்ல, ஆண்டு சந்தோஷப்படுறாரு. வந்தவுடனே ஜெபிக்க ஆரம்பி, யார்கிட்டையும் பேசுறதில்லை, கண்ணை மூடிட்டு ஆவி நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான். அப்படி அதையும் பார்க்குறாரு. இப்போ ஆராதனைனா வாய் தரம் நல்லா கைத்தறி பாடுறோம், நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா ஆராதிக்கிறோம், கர்த்தரதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த உற்சாகம், இந்த வாஞ்ச சபைக்கு போடுறது, கர்த்தருக்கு கொடுக்கறது எல்லாம் ரொம்ப முன்னே நிற்கிறோம். கர்த்தருக்கு அதுலேயும் முன்ன ஆண்டவர் எல்லாம் பார்க்குறாரு. இவனுடைய அன்பு விசுவாசம் ஆரோக்கியம் உள்ளதானா? இவன் என்மேல் வைத்திருக்கிற அன்பு
உண்மையாகவே உள்ள அன்பு தானா என்று கர்த்தர் என்ன செய்வார்? சோதிப்பார். கர்த்தர் சோதிக்கிறது. சாத்தான் சோதிக்கிறது நம்மளை அழிக்கிறதுக்கு, தேவன் சோதிப்பது அவர் இன்னும் கிட்ட சேர்றதுக்கு. அல்லேலூயா. அப்போ என்ன செய்வார்னா, உனக்கு கிட்ட இருந்த மாதிரி இருக்கிற கொஞ்சம் தள்ளி வைப்பார். அப்போ இருந்து முறிவிட்டு கிடப்போம். என்ன சிலவங்க ஏன்னா சில ஜனங்கள் அப்படி சம்பவம் நடந்து ஆய்ந்த காட்டணும் இல்லை, செங்கடை பிளந்தோடனே என்ன சந்தோஷம். கர்த்தரை பாடுவேன் பாடிட்டாங்க. என்ன பாடா? கர்த்தரன் மேன்மையும் மகிமையும் மாணவர் யாருக்கு அஞ்சிடுவே, கர்த்தரன் ஜீவனன் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே, நான் யாருக்கு அஞ்சிடுவே, கர்த்தரன் மேன்மையும் மகிமையும் மாணவர் யாருக்கு அஞ்சிடுவே, கர்த்தரன் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே, நான் யாருக்கு என் முகத்தை தேடும் என்று இன்னமும் நான் அன்பு கொண்டு நோக்குவேனும் பொன்முகமே, என் முகத்தை தேடும் என்று இன்னமும் நான் அன்பு கொண்டு நோக்குவேனும் பொன்முகமே, சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கம் அடைந்து போவதில்லையே, சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினால் வெட்கம் அடைந்து போவதில்லையே, கர்த்தரின் நன்மையும் மகிமையும் மாணவர் யாருக்கு அஞ்சிடுவே, கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே, நான் தகப்பனும் தாயும் என்னை கைவிடும் வேலை வரையினும் அரவணைக்கும் உந்தன் கரமே, தகப்பனும் தாயும் என்னை கைவிடும் வேலை வரையினும் அரவணைக்கும் உந்தன் கரமே, கழுகு தன் குஞ்சுகளை பறந்து காப்பது போல காத்த உந்தன் சட்டை தஞ்சமே, கழுகு தன் குஞ்சுகளை காப்பது போல காத்த உந்தன் சட்டை தஞ்சமே, கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் மாணவர் யாருக்கு அஞ்சிடுவே, கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே, நான் கர்த்தர் என்னுடைய என்னது மேன்மையும் மகிமையும். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகள் சொல்லதான் கர்த்தரை பாடினாங்க. கர்த்தரை பாடுவேன். மிரியாம் என்ன பண்ணாலாம்? தம்பர் எடுத்தாள். ஸ்திரீகளோடு கூட சேர்ந்து என்னது ஒரே ஆட்டம் தான். எல்லாரும் பாட்டு ஆட்டம். எங்கே நின்றுட்டு செங்கடல் தாண்டுறவனை ஞானசானம் எடுத்த உடனே வைராக்கியம் உற்சாகம். அநேகருக்கு அப்படிதான். ஞானசானம் எடுத்த தொடக்கத்தில் வண்டி போகிற வேகத்தை பார்த்தா ஊழியக்காரன் எங்கேயோ நின்றுட்டு பார்க்க முடியும். ஓட்டப்பா நம்மளே ஓட்டாக் பண்ணிட்டா அப்படியே ரொம்ப வேகமாக போகிறா அப்படியே. சே நல்லா ஜெபிக்கிறான், நல்லா அந்த சகோதரி நல்லா பாடுறான், நல்லா ஜெபம் பண்ணுறான். சே நம்ம இப்படி இல்லையே இன்னும் நினைக்கிற மாதிரி நான் நினச்சிருக்கேன். நிறைய பேரை பார்த்து உண்மையில் பொய் கிடையாது, உண்மையான காரியம் சொல்கிறேன். சிலருக்கு ஆவிக்கிற வாழ்க்கை உற்சாகங்கள் அந்த தாகங்கள் எல்லாம் பார்த்து நானே அடாடாடாடா இவங்கள்கிட்ட இருக்கிற அந்த உற்சாகம், அந்த வாஞ்ச, அந்த ஜெபம், அந்த இதெல்லாம் நம்மகிட்டே இல்லையே என்ன நான் நினச்சி ஆண்டவரே பரவாயில்ல இது மாதிரி உள்ள ஒரு ஜெப வாழ்க்கையும் உற்சாகம் எனக்கு தாரேன்னு நான் கேட்டேன். உண்மை போய் சொல்ல மாட்டேன், தோத்துடும். சில விசுவாசியில் பார்த்தா அப்படி தானே. கடைசியில் பார்த்தா முன்ன போன ஆளை காணோமே, போய் சேர்ந்துட்டா அப்படியே பரலோகத்துக்கு.
இவனு தேடினா, பிரதர் சிஸ்டர் என்று சொல்லி எங்கடா கேட்குது நேற்று பார்த்தா டிச்சியில் விழுந்து கிடக்குது. அதல்ல தேவன் உன்னை எதிர்பார்க்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுறாங்க, ரொம்ப நடனத்தோடு பாடினாங்க. பாடி மகிழ்ச்சியாக போகும்போது எத்தனை நாள் தண்ணி இல்லை? சத்தமாக சொல்லு. 3 நாள் என்ன கிடைக்கல? தண்ணி. தேவையாது. எவ்வளோ பாடுன, எவ்வளோ உற்சாகமாக இருந்த. அப்போ சொல்ல பாடுங்க, இனி இப்போ பாடுங்க. எப்போ பாடணும்? தண்ணி இல்லாமல் இருக்க பாடு. தாகத்தில் நாவு ஒட்டும்போ பாடு. வறண்டு கொஞ்சம் மிரியாம் அடிய மாற்று. என்னது? வாசி, கிணறு வாசி. ஏம்மா எல்லாம் ஸ்லோ ஆகிட்டு, இங்கே காணோம், பாட்டு சத்தத்தை காணோம். முடியல, பயங்கர தண்ணி தாகம் கிடைக்கல. ஏன்? இப்போ தானே நீங்கள் செங்கடலை கடந்து ஞானசாமி விட்டு வந்தீங்க, எவ்வளோ உற்சாகமாக இருந்தீங்க. என்ன ஜமா உங்கள் நிமித்தம் சபையே பாருங்கள் அப்படியே ஆடிட்டில் கிட்ட கிட்டுக்கிட்டு 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 கிட்டுக்கிட்டு. சபையெல்லாம் முன்னே அந்த ஆதி அன்பில் இருந்த கம்பெனியில் இருக்கும்போது ஊழியக்காரனு பிரசங்கம் பண்ணவே முடியாது. நின்று இப்படியே பார்ப்பேன். எல்லாம் சில 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 புதிய மீன், எல்லாம் புது தண்ணியில் புது மீன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? மீனில் கடந்து என்ன அப்பா பாப்பா கொஞ்சம் சோறு போட்டால் போதும், அப்படியே சாடி பிடிக்கிற மாதிரி. கத்துற வார்த்தை ஒரு கொஞ்சம் போட்டால் போதும், அப்படியே நெருப்பு பிடிச்சிடும். ஆண்டவர் பார்க்குறாரு, இவங்களுடைய உற்சாகமும் இவங்களுடைய தாகமும் இவங்களுடைய ஆவி நிறைவும் சரியானதாக இருக்கணும், உண்மையானதாக இருக்கணும், உறுதியானதாக இருக்கணும். இவங்க என்மேல் வைத்திருக்கிற அன்பு எப்படி இருக்கணும்? போலியாக இருக்கா, ஏதோ ஒன்றுக்காக உள்ள அன்பாக இருக்கக்கூடாது. எது இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும், எது கிடைத்தாலும் கிடைக்காமல் இருந்தாலும் என்மேல் உள்ள அன்பாக இருக்கணும். புரியுதா இல்லையா? என்பதற்காக தேவன் கொஞ்சம் ஒரு 3 நாள் வறட்சியை கொடுப்பார். எத்தனை நாள்? 3 நாள். என்ன இல்லை? தண்ணியே இல்லை. பாடப்பா, என்ன சத்தத்தை காணோம்? மிரியாம் எங்கம்மா உன்ன டீம் எங்கே போச்சு? கொயர் லீடர் மிரியாம் யார்? கொயர் லீடர். என்ன பாட்டு, சாடி விழுந்து பைபிள் படிப்பு. அவங்க வாய்க்குள்ள கை போட்டு பைபிள் எடுத்துறியாது. வசனம் சொன்னோன்னா போட்டி இல்லையா? விடாக்கொண்டனும் கொடாக்கண்டனும், விடாக்கொண்டனும் கொடாக்கணும், ஒரே போராட்டம். எனக்கு யாருக்கு பைபிள் வாசிப்பு நான் பிடிக்கிறேன்னு எனக்கு பிடிக்க தெரியாது. யாரோ தயவுசெய்து ப்ளீஸ் 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 யாரோ ஒரு ஆள் வாசிங்க. அந்த மாதிரி டேபிளில் தட்டுற அளவில் போட்டி. இன்னைக்கு எங்கே இருக்கிறா யாதாமே என்ன கேட்க வேண்டிய அளவில் ஆச்சு. ஸ்தோத்திரம், பிரைஸரா. புரியுதா இல்லையா? மிரியாம் என்னம்மா ஆச்சு? டீமை காண கொயர் லீடருக்குங்க, அது அங்கே அடியில் கிடக்குற. அப்படி சரி, மற்றவங்க எல்லாம் பின்னணி பாடகர்களை காணும், எல்லாம் டயர்டு. ஸ்தோத்திரம். தண்ணி இல்லை. பைபிள் சொல்லுது, வாசிங்க அந்த வசனம் பாயிண்ட். யாருக்கு ஒரு முறுத்தாங்க? ஆ 3 நாள் வனாந்தரத்தில் நடந்தார்கள். அடுத்தது, அப்போ தண்ணி இல்லைன்னாலே பாட்டு நின்னுது. அடுத்த தூரத்தில் பார்க்குறாங்க, என்ன கிடைக்குது? தண்ணி. நல்லா கவனி, எத்தனை நாள் தண்ணி இல்லை? நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இனி இப்போ அப்பமும் பாட்டு நின்னது, வேற ஒன்றும் அடுத்த ஸ்டெப் அவங்க எடுக்கலை. பார்த்தாரு ஆண்டவர், சரி பார்ப்போம். அடுத்தது இவங்களை ஒரு சோதனை கூட. ஏன்னா ஆண்டவர் என்னன்னா, முதல்ல நீ எடுத்த வேகம் கடைசி வரை இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். ஆமென். தூரத்தில் கண்ணுக்கு என்ன தெரியுது? தண்ணி. ஆஹா அப்பா, நான் நினைக்கிறேன் அப்போ மிரியாமல் எல்லாம் ரொம்ப அப்போ விட்ட வரி எங்கே விட்டோம்? இங்கே எந்த இடத்துல விட்டோம்? தொடங்கு நடிச்சு. அடுத்து அங்கேருந்து ஒன்றே திரும்ப தொடங்கி. ஏன்? தண்ணி வந்தோடனே பாட்டு.
கண்ணுக்கு என்ன மாறாவில் வந்து என்னாச்சு, தண்ணி கிடைக்கு. உடனே அடுத்த பாட்டு என்னாச்சு, வாய் காஞ்சாலும் பரவாயில்லை, அடுத்த வாயை நினைக்கிற என்ன வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு. ஒரு பாட்டு திரும்ப ஆரம்பிச்சாச்சு. வழி தப்பி நான் தீர்ந்தேன் பாட்டு. என்ன அடுத்து நம்ம என்ன தான் குடிக்க போகிறோம்? நம்ம அதாவது மேஸ்திரி மாறு ஆசாரி மாதிரிலாம் வேலைக்கு வந்த உடனே சட்டப்பட கொஞ்சம் ஆரம்பித்தார். இந்த கத்தி திட்டுறது ஆசாரி கார்பெண்டருக்கு ஒரு வேலை, அது முடிக்கிறவங்க மத்தியானம் ஆயிரும். அப்போ கத்தி தீட்டி முடியும், ஆசாரி டீ சாப்பிட்டுட்டு ஆரம்பிங்க. அடுத்தது டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது கொட்டாப்பட்டி கிட்டாப்பட்டியில் எடுத்து வச்சு அடிக்கிற ஆரம்பிப்பாங்க. அடித்து ரொம்ப ஸ்லோவாக தான் வண்டி போயிட்டுருக்கும். அந்த கடுகு தாளிக்கிற வாசனை வந்தவுடனே அடி வேகமாக அவள் சட்டப்பட்ட அப்பா ரொம்ப வேலை செய்கிறாங்க போல் இருக்க. உடனே வீட்டம்மா வந்து, ஆசாரியரை சாப்பிட்டு வேலை செய்யுங்க. இல்லைம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்தது கொஞ்சம் 4 அடி சேர்த்து அடிச்சுட்டு சாப்பிட போவாங்க. அது மாதிரி மேஸ்திரி மாதிரி அப்படியாகும். வந்து மிக்சிங் பண்ணுறதுக்குள்ளே டீ டைம், கலவை கூட்டுறதுக்குள்ளே கலவை 4 அடி செவத்தில் அடிக்கும்போது மத்தியானம் ஆகுது. சாப்பிட வாங்க பிரதர். இல்லை இவ்வளோ தீர்த்து சுற்றுறோம். அடிச்சுட்டு எல்லாம் கிளியராக காஞ்சி போவோம். சரி நமக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு. அடுத்து முடிஞ்சு அடுத்து சாயங்காலம் ஒரு வேகம் எடுக்கிற எப்போன்னு தெரியுமா? டீ குடித்த பிறகு வேலை கரையாடுற நேரம் ஒரு வேகம், பயங்கர அடிதடினா பயங்கர. ஆசாரி வேலையும் வேகம், இந்த கொத்தனார் வேலையும் வேகம், ரொம்ப ஸ்பீடு. டைம் ஆச்சு, பிறகு கண்ணு காணாது, இருட்டுச்சு. அப்புறம் தான் மெதுவாக சரி எடுத்துக்காலும். சரி அவ்வளோ கூட முடிக்கலான்னு பார்த்தேன், அவ்வளவும் கூட முடிக்கிறான்னு பார்த்தேன்னு சொல்கிறது மறுநாள் அவ்வளோதான் முடியும். இதாக வேகம். இதே மாதிரி பாட்டெல்லாம் நின்று தோய்ந்து போய் தள்ளாடி வரும்போது தூரத்தில் என்ன தெரியுது, சலசலாம் கடலை தண்ணு பார்த்தோன்னே விட்ட வரியை தொடங்கு, எங்கே தொடங்கு, எடு அந்த எடு கிட்டார் எடுன்னு சொல்லி அடுத்து ஆரம்பித்தாச்சு. தண்ணியை ஓடி போய் வாரி வாயில் வச்சோன்னே எடு. மாறாள் தண்ணி எப்படி இருந்து கசப்பாடு. ஆண்டு பார்க்குறாரு, நல்லா தான் பாடினீங்க. சரி ஏதோ கொஞ்சம் தடுமாற்றம் வந்தது தண்ணி இல்லாதனால. சரி அடுத்தது தண்ணியை காட்டினாக்க ஒரு வேகம் எடுக்குது. தண்ணியை வாயில் வச்சோன்னே காரி துப்பிய. நீ ஒன்றை எப்படியோ நம்புறதுன்னா கேட்குறாரு. என்னாச்சு மாறாவன்? வாசிப்போம். எப்படி இருந்தா குடிக்கிற அளவில் இல்லை, கசப்பு, கிடைச்சதே பிரயோஜனம் இல்லை. ஆமாம், அல்லேலூயா. கிடைச்ச நன்மையும் கிடைச்ச நன்மையும் நடிச்சு விட்டு ரொம்ப கோபம். யார் மேலே? வாசி. சரி, இப்போ சண்டை யாருக்கிட்ட? ஆண்டவரை விட்டுட்டணும், மோசையை பிடிச்சிக்கிட்டு. தாடிக்காரன் நிற்காம பாரு, பூரா திட்டு வாங்கிறதெல்லாம் சாபம் எல்லாம் எனக்கு தோத்துடும். பிரச்சனை என்னகிட்ட கசப்பாகணும். நானா கசப்பாகணும்? நீ கசப்பு வந்தாலும் நீ எப்படி இருக்கிறான்ல கர்த்தர் பார்க்குறாரு. தண்ணி இல்லாமல் இருந்தோன்னா நீ எப்படி அந்த பாட்டு ஓடதானல பார்க்குறாரு உன்னை. அப்போ நீ போலி தானே, உன் ஆவிக்கிற வாழ்க்கையில் போலி தானே. ஏதோ உலகத்தில் ஏதோ ஒரு நன்மைக்காக தானே இயேசுவை பின்பற்றுற. அப்போ நன்மை கிடைச்சாதான் பாடுவியா நீ? நன்மை கிடைச்சாதான் நீ ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணுவியா? நன்மை கிடைச்சாதான் ஓடி வரியா சபைக்கு? கோவிச்சுட்டு ஜெபம் பண்ணி என்ன கிடச்சி, சர்ச்சை போய் என்ன கிடச்சி, எல்லாம் ஒரு லிமிட் வச்சுரும். சோத்திரமாப்பா நேட்டு ஆண்டவர் பார்க்காரு. சரி அப்படியே இரு. இஸ்ரவேல் ஜனங்கள் லிமிட் வச்சு வனாந்திரத்திலே அவங்க பாவம் தண்டிக்கப்பட்டாங்க. எல்லா சூழ்நிலையிலையும் ஒன்று போல் அவரை பாருங்க.
சூழ்நிலைக்கேற்றபடி இருதயத்தை மாற்றக்கூடாது. கஷ்டம் வந்தால் அதையும் நீ செய். கஷ்டத்தின் மத்தியில் நீ உற்சாகம் குறையக்கூடாது. ஆமென். இல்லாமையில உன்னை உற்சாகம் குறையக்கூடாது. வறட்சி வந்தாலும் நீ பழைய போல ஜெபிக்கணும். வறட்சி இருந்தாலும் நீ பழைய போல கர்த்தரை ஆராதிக்கணும். தேவனை எதிர்பார்க்கிறார். காரணம் என்ன? விசுவாசத்தில் வரக்குள்ள என்ன இல்லை? ஆரோக்கியம். ஆரோக்கியம் இல்லாததால் தேவன் மேல் இருந்த நான் அன்பு என்ன செய்து தனிய ஆரம்பிக்கும். பழையது ஒன்று ஜபங்கள், உற்சாகங்கள், ஆராதனைகள் குறையுது. பிரசங்கம் கேட்கும் ஒரு உற்சாகம் வரும். தேவன் பார்க்கிறார். வறட்சி, தண்ணீர் இல்லாமையின் மத்தியில் என்ன செய்கிறாங்க? என்னிடத்தில் அவர்கள் தொடக்கத்தில் செங்கடல் தாண்டும் போது இருந்த அன்பு என்னிடத்தில் இருக்கிறதா? செங்கடல் தாண்டும் போது இருந்த விசுவாசம் இருக்கிறதா? தேவன் ஒரு பரீட்சை அங்க போடுகிறார். அல்லேலூயா. தண்ணி இல்லாதப்ப தோய்ந்து பாட்டு நின்றது முதல்ல. அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான். சில குறைவுகள் வரும்போது அந்த உற்சாகம் நின்றோம், பாடல் நின்றோம், ஜெபம் நின்றோம். ஆமென். முறுமுறுப்பு உடனே வரல. ஆமென். எப்போ வந்தது? தண்ணி வந்து பார்த்தோம், அழுனும், வாயில வச்ச கசந்து போச்சு. சி, அப்பதான் முறுமுறுப்பு. நம்மளுடைய வாழ்க்கையில் சில கசப்பான அனுபவங்கள் வரும்போது கர்த்தர் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. கர்த்தரை துக்கப்படுறாங்க. நடத்துகிற ஊழியக்காரில் முறுமுறுக்கிறாங்க, துக்கப்படுத்துறாங்க. எதற்காக உனக்கு சில கசப்பு வருது தெரியுமா? நீ தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு, தேவன் வைத்திருக்கிற அந்த வைராக்கியம், தேவன் வைத்திருக்கிற விசுவாசம். ஆமென். எப்படி அதான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 1 பேதுருவில் 1வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம். அழிந்து போகிற பொன் எப்படி சோதிக்கப்படுமா? அக்னியினால். எதற்கு சோதிக்கப்படுகிறது? அதில் இருக்கிற களிம்புகள் அகற்றப்படுவதற்காக. எதற்காக சோதிக்கப்படுகிறது? அந்த பொன் சுத்த பொன்னாய் மாறுவதற்காக. ஆமென். அதான் சொல்லுகிறார், அக்னியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிறோம். எப்படி? சத்தமா, எதை பார்க்கிறோம்? பொன்னை பார்க்கிறோம். அல்லேலூயா. பொன்னை பார்க்க. நீங்கள் தேவர்கள் வைத்திருக்கிற விசுவாசம் பொன்விலை போல அல்ல. அல்லேலூயா. அதை பார்க்கிறோம் வெளியேறப்பட்டதாக. ஆமென். அதை பார்க்கிறோம் அதிக விலையேறப்பட்டதாயிருக்கிற உங்கள் விசுவாசம். சத்தமா வாசிங்க. எப்படியா விசுவாசம்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் சோதிக்கப்படலாம். அல்லேலூயா. நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது என்று என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். ஆமென். சந்தர்ப்பத்திற்கு சந்தர்ப்பவாத விசுவாசமா? சந்தர்ப்பவாத அன்பா? நன்மை கிடைத்தால் மட்டும் அன்பு, நன்மை இல்லை என்றால் அன்பில்லை. கேட்கிறதெல்லாம் எதிர்பார்த்ததெல்லாம் உடனே கொண்டு கிடைத்து விட்டால் உற்சாகம், கிடைக்க தாமதித்து விட்டால் முறுமுறுப்பும் வருத்தமும், ஜபம் இல்லாமை, உற்சாகம் இல்லை, ஜபம் ஆராதனை இல்லை. அப்படியா? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பார்க்க அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். நல்லா புரிஞ்சு, ஒரு தேவனுடைய பிள்ளை புரியணும். நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் கட்டாயம் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். அதான் தீத்துல நம்ம படித்தோம். எப்படி? விசுவாசத்தில் அவர்கள் ஆரோக்கியம் உள்ளவர்கள். அப்ப ஆரோக்கியம் உள்ளவர்களாவது எப்படி? கவனிங்க. ஆரோக்கியம், விசுவாசத்தில் ஆரோக்கியம் அடைவது எப்படி? சொல்லுங்க பாப்போம். பொன் சுத்தம் பொண்ணாய் மாறுவது எப்படி? சொல்லு, சத்தமா சொல்லுங்க. சோதிக்கப்படும் போது. அப்போ விசுவாசத்தை நீ ஆரோக்கியம் வர மாறுவது எப்படி? சோதனையின் மூலம். உன்னுடைய விசுவாசம், கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசம், அன்பு எப்படிப்பட்டது மாறணும்? ஆரோக்கியம் உள்ளதாய் மாற்றப்படுவதற்காக தான். ஹல்லேலூயா. தேவனின் வாழ்க்கையில் சில சோதனை போராட்டத்தை அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை சூழ்நிலைக்கு
எல்லாம் அனுகூலமாய் மாறும் போதெல்லாம் நீ உற்சாகப்படுவது. ஹல்லேலூயா. எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் மேல் அன்பா இருக்க வேண்டும், விசுவாசமா இருக்கிறேன். நீ நினைக்கிறதெல்லாம் எதிர்பார்க்கிறதற்கு ஏற்றபடி நடக்கும் போதெல்லாம் விசுவாசமா இருப்போம். இருக்கிறதெல்லாம் போனாலும் விசுவாசமா இருக்கணும், இருக்கிறதெல்லாம் போனாலும் அன்பா இருக்கணும் ஆண்டவரிடத்துல. யோபு அப்படிதான் இருந்தார். ஆமென் ஆமென். செழிப்பா இருந்தார் பாருங்க. அவனுக்கு என்ன இருந்தா, அவனுடைய 1ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் வாசிப்போம். என்னது? 7 குமாரர் 3 குமாரத்திகள். எத்தனாயிரம் ஆடு? 7000. நம்ம ஒரு ஆடை வச்சுட்டு சபைக்கு லீவு போடுறோம். ஒரே ஒரு ஆட்டுக்கு இந்த கதிகன 10 ஆடு வந்தா என்ன ஆகும்? ஹல்லேலூயா. ஏன் சர்ச்சுக்கு வரல? ஆடு மேய்க்க போனேன். ஒன்று சாத்தா மேய்ப்பான் அவனு மாதிரி. அவனுக்கு எத்தனாயிரம் ஆடு? 7000. எத்தனை? ஒரு 10க்கு 10 அடி பட்டி போதுமா? எவ்வளோ வேணும் சொல்ல? ஏக்கரை கணக்கில் பட்டி அடைக்கிறது இடம் வேணும். 7000 ஆடு. அடுத்தது எத்தனாயிரம் ஒட்டகம்? இது களத்து நீண்டது இல்லையா? எத்தனாயிரம் ஒட்டகம்? 3000 ஒட்டகம் களத்து நீண்டதான ஒரு வஸ்து. எத்தனாயிரம்? 3000. இப்போ 7000 ஆடு அடைக்கிறதுக்கு பல ஏக்கர் வேணும். 3000 ஒட்டகம் அடைக்கிறதுக்கு ஆடு அடைக்கிற தேவையான இடத்தை விட அதிக இடம் வேணும். அடுத்தது எத்தனை ஏர்மாடு? உழவு. அன்னைக்கு இந்த காலத்து மாதிரி டிராக்டர் இல்லை. என்னது? ஏர் பூட்டி ஓடுறது. எத்தனை மாடு? 500 ஏர்மாடு. ஒரு ஏர்மாடு வச்சுட்டு சர்ச்சைக்கு லீவு போட்டு விடுறோம். அப்படிதான் ஐயா. ஒரு கொஞ்சம் போல ஒரு கொஞ்சம் இடம், அரை ஏக்கர் இடம் கிடந்தாலே அதை விதைக்கிறதுக்குன்னு லீவு போட்டுக்கணும். அப்போ பாருங்கள், எத்தனாயிரம் ஒட்டகம், எத்தனாயிரம் ஏர்மாடு? 500 ஏர்மாடு. அடுத்தது எத்தனை கழுதை? 2 கழுதையே நடு ரோட்டில் நின்றுட்டு பிரேக் இன்ஸ்பெக்டர் மாதிரி. இது எத்தனை கழுதை? என்ன நிலமாக இருக்க பாருங்க. அல்லேலூயா. சாதாரண கழுதைகளை பாருங்கள், நீங்கள் நிறைய கழுதை அடிபட்டு கிடக்கு. லாரி மோதி கார் நடித்தாலும் போகாது. அது என்ன யோசித்துட்டு நிற்கணும்? நானே ரொம்ப யோசித்துருக்கிறேன். ரோட்டில் இப்படி நின்னா என்ன செய்தான்? நின்னதுதான் கார் நடி முட்டி தள்ளிட்டு போயிடுறாங்க. அப்போ எத்தனை கழுதை? எவ்வளவு? அப்போ 500 கழுதை. அடுத்தது மிருக ஜீவன்களும் வேலைக்காரன் நிறைய. பெரியவனா இந்த பணக்காரன். அல்லேலூயா. அப்படி இருந்து 1ஆம் வசனம். எப்படி இருந்தானா? சத்தமா சொல்லுங்க. இவைகள் எல்லாம் இருந்து அவர் யாரா இருக்கிறான்? உத்தமனா இருக்கிறான். ஆமென். இவைகள் எல்லாம் இருந்து அவன் எப்படி இருக்கிறான்? உத்தமன். அடுத்தது சன்மார்க்கன், பாவம் செய்யாதவன். அடுத்தது தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்பு விலகிறவன். அப்பா, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தும் கூட தேவனுக்கு பயப்பட பயம் அவனுக்கு. கோடீஸ்வரனுக்குன்னா இருக்குமா தெய்வ பயம்? பண பயம்தான், பண தைரியம் தான் இருக்கு, திமிரு. ஆமென். எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யமானா இருந்த போதிலும் கூட அல்லேலூயா தேவனுக்கு பயந்தான். பார்த்தீங்களா? அப்போ எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்கு. அடுத்தது போதும். அப்போ இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், 10 குழந்தைகள். ஆமென். ஆனால் அவன் யாரா இருக்கிறான்? தேவனுக்கு பயந்த உத்தமன். அடுத்தது சன்மார்க்கன். அடுத்தது தேவனுக்கு பயந்தவன். அடுத்தது பொல்லாப்பு விலகிறவன். அவனோட வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? ஆமென் ஆமென். என்னென்ன போச்சு? இவனுக்கு இருந்த எல்லாம் போச்சு.
7,000 ஆடும் போச்சு, 3,000 ஒட்டகமும் போச்சு, 500 ஏர்மாடும் போச்சு, 500 கழுதையும் போச்சு, சொத்து சுகமும் போச்சு, 10 பிள்ளைகளும் செத்தாகும். அதை படித்து பாருங்கள் வீட்டில். 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் படித்தா தெரியும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் கொடுத்த அளவு பார்த்தார் கர்த்தர். ஆனாலும் ஒரு இம்மி அளவு கூட கர்த்தரை விட்டு விலகி சொத்துக்கோ சுகத்திற்கோ ஆடு மாடுக்கோ மிருக ஜீவன்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கல, பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சாத்தான் வாரான். அவன் சும்மா விருதாவா உங்கள்கிட்ட நம்பிக்கையாக இருக்கிறான், உத்தமனாக இருக்கான். அவனே அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லா வீட்டையும் சேர்ந்து என்ன வச்சுருக்குறது, வேலி போட்டு. ஆனால் தான் வேலையை கொஞ்சம் அகற்றி பாரு. வேலை இருக்கிறான்னா உள்ள என்ன செய்ய முடியலை, போக முடியலை, அவனை தாக்க முடியலை. உத்தமனாக இருந்தால் பாதுகாப்பு உண்டு, தேவனுக்கு பயந்தவனாக இருந்தால் பாதுகாப்பு இருக்கும், பொல்லாப்பு விலகுனா பாதுகாப்பு இருக்கும். ஆமென். தேவ பாதுகாப்பு போட்டாங்க. கர்த்தர் அவனுடைய உத்தமத்தை சோதிப்பதற்குரிய ஒரு சூழ்நிலை வந்தான். அன்றவன் ஐஸ்வர்யவானாகவே இருந்திருந்தால் இன்றைக்கும் அப்படி ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதித்து வைத்திருந்தால் நம்ம பேசுவோம். பொருளாதார ஆசீர்வாதம் பேர் உலக செழிப்பின் போதனைக்கு ஈஸியான ரோட்டாக இருக்காது. ஆமென். தேவன் எல்லாம் இழக்கிற அளவில் ஒரு சூழ்நிலை அவனுக்கு சத்துருவாகி சாத்தானால் வந்தது. அவனுடைய உடம்பெல்லாம் கடைசியில் உடம்பெல்லாம் என்னது, சீல் பிடித்து வேதம் சொல்லுகிறது ஓட்டை எடுத்து என்ன செய்ய சுரண்டி கொண்டிருந்தான். மனைவி வார மூக்கில் கை வச்சுட்டு அவளை விட்டு வச்சுட்டாரு பாருங்க. நம்மளை குத்துறதுக்குன்னே சிலர் நல்லா வச்சிருப்பாரு, நமக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்குன்னே ஒரு நல்ல வாட்ட சாட்ட மாதிரி போகும். சே நம்ம நினைப்போம், அட நான் எவ்வளோ கஷ்டம், இவனுக்கு ஒன்றுமே ஒரு வயிற்று வலி கூட வரலையேன்னு நினைப்போம். அதுக்காக தான் வச்சுருக்கிறாரு. எவ்வளோ நல்லா இருக்கான். நமக்கு அப்பப்போ காய்ச்சல் வருது, உடம்பு வலி வருது, முதுகு வலி, முட்டி வலி வருது, இடுப்பு வலி வருது, தலைவலி வருது, சளி பிடிக்குது, இருமி நடக்கும், இடுப்பில் கை வச்சு நடக்கும். அவனை பாரு கம்பி மாதிரி போகிறான். யார் அவன்? நமக்கு தொந்தரவு கொடுக்குறவன். தேவன் அப்படியே சிலரை வச்சுருப்பார், அண்ணாளுக்கு கொடுத்தது மாதிரி. 4-5 ஒரு அதாவது இவ்வளோ குழந்தையே இல்லாமல் வச்சுட்டு ஆண்டவரே தேடாத யார் பெரிய நாளுக்கு எத்தனை, அவளுக்கு பல குமாரர்கள் இருந்தாங்க, குழந்தைகள். நான் நினைக்கிறேன் 3-4 குழந்தை இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். குழந்தைய கொடுத்து அவளுக்கு ஆண்டவரையும் தேடாமல் இருக்கா. ஆனால் ஆண்டவர் ராத்திரி பகலாக தேடுறது என்ன இல்லை, குழந்தையே இல்லை. அந்த குழந்தைய கொடுத்து ஆண்டவர் தேடாத பொம்பளை யாரை குத்துறா, ஆண்டவர் தேடுறவளை போட்டு நோன்றா. ஏசு ஆண்டவர் போட்ட தேடாத. எனக்கு பார்த்து 4 குழந்தை, எத்தனை குழந்தை தெரியல, அது கணக்கில் வரும். எனக்கு இத்தனை குமாரர்கள், நான் எப்படி இருக்கேன் பார்த்தியா, என்ன தேடி அதை நல்லா இருக்கேன். ஒரு காய்ச்சலை சொல்லு என் பையங்களுக்கு, முதுவலி எனக்கு சொல்லு, நான் எவ்வளோ உற்சாகம் பலமாக இருக்கிறேன். நீ தான் கிழிஞ்சா மூஞ்சியிலும் கொண்டு நடக்கிறேன். எப்போ பார்த்தாலும் சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஏசப்பா, சோத்திர ஏசப்பான்னு அழுத்து நடக்கிறேன். இப்போ அவளை வச்சே இவளை என்ன செய்வாள், பெரிய நாள் என்ன செய்வாளாம், மனமடி வாக்குவாளாம். என்ன ஆக்குவா, ஜெபிக்கிறவளை ஜெபிக்க தடுப்பா. அவளை பேச்சை ஜெபத்தை விட்டு பின்னாடி போகும். அல்லேலூயா. ஆலயத்து போன வாஞ்சியாக இருப்பா, அவளை போட்டு கிண்டல் அடிக்கிற பார்த்து இவ சோர்ந்து போய் சரி என்ன ஜோமன்னாண்டாம் போல் இருக்கு, நேற்று போய் உட்காந்துருக்க மாதிரி தம்மா ஆட்கள் மனமடி வாக்குவாளாம். இவ பார்த்தா ஆமென் கையை வித்தாலே சொல்லுவான், இவன் மனமடி வாக்கு ஆக்க அந்த ஆண்டோடைய சமூகத்தில் நெருங்கு. ஏதாவது விஷயம் ஒன்ன மனமடி ஆக்க ஆக்க நீ எங்க நெருங்கணும் சொல்லுங்க. தேவன நேரம், உலகத்து நேரம் அல்ல.
அநேக கஷ்டங்கள், பிரச்சனைகள், மனமணிவுக்குரியதான கிண்டல் கேலிகள், அவங்க இவங்களை ஏதாவது திட்டாக்க நம்ம ஆண்டோடு நெருங்க மாட்டோம். ஆண்டரை விட்டு உலகத்துக்கு நேரம். ஆமாம், அவங்க எல்லாம் சர்ச்சைக்கே போகல, நல்லா தான் இருக்கும், நம்மளும் அவங்க கூட வீணை யாசிக்கலாம் சொல்லிட்டு அடப்போ இல்லாத ஆத்துமாவை உனக்காக தேவன் சிந்தின ரத்தம் எவ்வளோ வெளியேறப்பட்டது தெரியுமா? ஒன்று அந்த கருவாட்டுக்கும் பூமியில் கிடக்கிற இந்த தேவையில்லாத காஞ்ச பொருளுக்காக, அந்த அழிஞ்சு போகிற பொருளுக்காக தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்ட இதற்காக, அந்த ராஜ்யத்திற்காக. அதில் நீ உத்தமனாய் இருப்பதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுல நீ உத்தமத்தை விட்டு என்ன செய்ய விலகாம இருக்கிறதுக்கு அந்த இழப்புகள். நீ தேவன் வைத்திருக்கிற உத்தமத்தில் சரியா இருக்கிறாயா, உண்மையா இருக்கிறாயா என்பதை பார்க்கறதுக்கு தான், அதுல ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் இங்க சிலதை கர்த்தர் என்ன செய்யறாரு, நிறுத்தி வைக்கிறார். நீ அதில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இதெல்லாம் கொடுத்துட்டா விட்டுட்டு துன்மார்க்கமாக ஓடிடுவேன். இதில் ஸ்ட்ராங் ஆயிட்டா உனக்கு எவ்வளவு நன்மை கொடுத்தாலும் நீ கரெக்டாக இருப்பேன் கற்றுக்கு தெரியும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? நீ உத்தமத்தில் உறுதியாக இருப்பதற்கு தான் உனக்கு சில சோதனை. உன் விசுவாசத்தை ஆரோக்கியமாக இருக்கிறதான உனக்கு சில சோதனைகள். அவரோடு நீ நெருங்கி அன்பு கூறதான் உனக்கு சில இழப்புகள். ஆமென், ஹல்லேலூயா. இதிலேயே நீ தடுமாறி சோர்ந்து போய் ஜெபிக்காம, உற்சாகமில்லை, ஆராதிக்காம, கர்த்தர் மேல பட்டுதலை விட்டு வடிவிலகி அப்படியே நீ இருந்தேன்னா கர்த்தர் உன்னை என்ன செய்ய மாட்டார், நம்ப மாட்டாரு. இந்த சின்ன சின்ன காரியத்துக்கே நீ இப்படி இருந்தேன்னா உன்னை எப்படி நம்புறது சொல்லு பாப்பா. நீ பேசுகிற அந்நிய பாஷைகள் அர்த்தம் என்ன, விலை என்ன, எவ்வளோ உற்சாகம் வந்து எவ்வளோ கண்ணீரோடு ஜோம் பண்ண அன்னைக்குள்ள ஜோம் அன்னைக்கு எவ்வளோ ஆத்மா பாரு. இன்னைக்கு உனக்கு ஆத்மாவுக்கு ஊசலாடு. அன்று அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு திறப்பு நின்றாய். அன்று ஆத்மா சுவிசேஷம் யாருக்கு சொல்ல வேண்டும் என்று வாஞ்சியாக இருந்தாய். இன்று அந்த வாஞ்சியெல்லாம் எங்கே? அன்று கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு கையேந்தி நிற்பாயே. அப்பா நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க இல்லாமல் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு வாழ்க்கையே வேண்டாம்ப்பா இருந்து கதறி ஜெபித்த நாட்கள் உண்டல்லவா. சில நன்மைகள் இல்லாமல் இருந்தோன்னு அந்த ஆண்டவரையே நீ துக்கப்படுத்துறிய, அந்த ஆண்டவரையே வேதனைப்படுத்துறிய. சிலருக்கு நன்மை இல்லாமல் நன்மை கொடுத்துட்டாலே ஆண்டவர் துக்கப்படுத்திடுவாங்க. எவ்வளோ பெரிய எவ்வளோ வேதனைப்படுவார் ஆண்டவர். ஆண்டவர் எனக்கு நீ என்ன தருகிறீரோ இல்லையோ எனக்கு யார் போதும் சொல்லு, நீர் போதாப்பா. நீர் ஏதாவது தருவீர்னு நாம பின்பற்றி வரல. இருக்கிறதும் எடுக்கப்பட்டால் எனக்கு நீர் வேணுமா? இதைய உறுதியான ஒரு வைராக்கியம். நீர் ஏதாவது கிடைக்கும், அது கிடைக்கும், இதுக்கு நான் உண்மை தேடி வரல. எனக்கு நீர் தான் என்னுடைய ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஜீவன் நீர் தான். நீர் என்னோடு இருந்தா எனக்குரியது தேவையானது அதனது நேரத்தில் கரெக்டா. இந்த விசுவாசம் தேவ மக்களுக்கு தேவை. நான் ஆண்டோடு தான் இருப்பேன், என் ஆண்டு தான் முக்கியம். ஆமென். அவருடைய மேல் வைத்திருக்கிற அன்பை விட்டு என்ன விளக்க முடியாது, பிரிக்க முடியாது. இருந்தது போச்சா பரவாயில்ல, கற்றுட்டு போகணும். இருந்தது போச்சா, ஏன்னா ஏசப்பா இருக்கிறார் இல்லையா, அதே பெருது இல்லையா. அதுக்கு ஈட எதை கொண்டு வைக்க முடியும்? ஏசப்பாவுக்கு ஈட யாரையா கொண்டு வைக்க முடியும்? அப்பனை வைக்க முடியும், அம்மையை வைக்க முடியும், கணவனை வைக்க முடியும், மனைவி வைக்க முடியும், பிள்ளைய வைக்க முடியுமா? பணத்தை தான் வைக்க முடியுமா? அவருக்கு ஈடாக உலகத்தில் இதையும் வைக்க முடியும். கர்த்தர் பார்ப்பார். அது நல்லா புரிஞ்சுக்கிட்ட பாருங்க. அவனோட மனைவியே அவனுக்கு எதிராக செயல்பட்டான். நாட்டம் எடுத்த உடம்போடு வந்து உட்காந்து சுரண்டிட்டு இருக்கிற புழுதியில் பஞ்சு மெத்தையில் படுத்தவனாக்கம். அவனுக்கு உதவி செய்யும் காலமத்துக்கும் வீசுறதுக்கும் எல்லாத்துக்கும் நிறைய வேலையாக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாரும் கைவிட்டாங்க. சொத்து சுகமெல்லாம் போச்சு. உடம்பெல்லாம் அழுகின புண்கள், ஓட்டை தான் எடுத்து சுரண்ட கிடச்சிது. மனைவியும் வந்து நின்று, என்ன நீர் இப்போவும் உடைய உத்தமத்தில் நிற்கிறீர், தேவனை தூசித்து ஜீவனை விடுமையானால். ஓ, எவ்வளோ கொடூரமான வார்த்தை பாருங்க.
தேவனை தூசித்து ஜீவனை விடுவோம் மனைவி. அதில் என்ன சொன்னா அப்படி தெரியுமா? பைத்தியக்காரி பேசுறது மாதிரியே நீ பேசுறியம்மா. பார்த்தீங்களா? நீ பைத்தியக்காரி பேசுறது மாதிரியே நீ பேசுறிய. ஒரு நாள் ஆண்டவரால் தான் நம்ம சொகுசாக இருந்தோம். இப்போ நம்ம எல்லாம் இழந்திருக்கிறோம். அவர் தான் அன்னை தந்தார். இப்போ எல்லாம் போச்சு. வாயினால் ஒரு பாவம் செய்யலாமே. அல்லேலூயா. தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் என்ன தீமை அனுபவிக்கண்டாமா? நன்மை மட்டும் பெற்றுட்டு இருந்தாச்சுன்னு ஒரு அர்த்தமா? தேவனுடைய அன்பை ருசிக்கணும்னா தீமையில நீ அவரது அனுபவிக்கணும். ஆமென். நன்மையில கொண்டாடுவதல்ல. ஆசீர்வாதம் கிடைக்குமா ஆண்டவரே நீ நல்லவர் பெரியவர் பரிசுத்தர் பாடுவதல்ல. எல்லாம் இழந்தாலும் தீமையை அனுபவித்தாலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல கற்றுக்கொள்ளும். அந்த வார்த்தை வாயில வருதா இல்லையா? கஷ்டம் என்ன கஷ்டம் இல்லாமல் வசதி வாய்ப்பா 10 ரூபா கைக்கு வரும்போது ஆண்டவர் துதிப்பதல்ல. நம்ம நினைச்சது ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளும்போது ஓ எங்கள் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அப்படி அல்ல. எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாமல் கஷ்டப்படும்போ என் ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அப்பதான் வரணும். பாருங்க, அந்த நேரத்திலையும் தேவனிடத்தில் நம்ம என்ன அனுபவிச்சோம்? நன்மையை அனுபவித்தோம். நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமா? ஏதோ சொல்லுது எல்லாவற்றும் வந்து அவன் என்ன வாயினால் ஆண்டவர் தூசிக்கவே இல்லை. ஒரு வார்த்தை சொன்னான், என் ஆவி என்னை விட்டு பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கு. என் ஜீவன் போனாலும் நான் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற என்னது உத்தமத்தின் விலக போறதில்லை. அப்படி அல்லேலூயா. காரணம் கடைசி நாள்ல நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்ணால் பார்ப்பேன். அந்த நம்பிக்கை அவனுக்கு இருந்ததுனால் தான் போராட்டங்கள் மத்தியில் சோர்ந்து போகல. யோபுவின் நம்பிக்கை எதிர்பார்ப்பு பூமி அல்ல. அல்லேலூயா. சொந்தமா சொல்லும் என்று உலகத்தின் முடிவில். அல்லேலூயா. சொந்தமா சொல்லும். அல்லேலூயா. முடிவில் ஒரு நாள் என் நேசரை நான் காண்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் கடைசி நாள் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவனுடைய அந்த அறிவினாயா பாடுகளை சகிக்க வைத்தது. யோபுக்கு இருந்த அந்த கடைசி வளர்ந்தான நித்தியமான அந்த வாழ்வின் மீட்பின் அந்த நம்பிக்கை, அந்த தூர பார்வை. அல்லேலூயா. பாடுகள் மத்தியிலே ஆண்டவர் தூசிக்கல. அவனுக்கு தெரியும் என் அந்த பூமிக்கு நன்மை என்ன முக்கியம், அந்த தாட்சியம் முக்கியம். பூமிக்கு வாழ்க்கை என்ன முக்கியம், என் தேவன் எனக்கு முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளை சோதனை போராட்டம் என்பது தயவு செய்து ஆண்டவர் வருத்தப்படுத்தாத. ஆண்டவர்களால் வைக்கியத்தை விட்டு விலகாத. ஏராளம் தந்தாலும் சரி, இருந்தது போனாலும் சரி, ஆண்டவரத்தில் வைக்கிற அன்பில் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. வைராக்கியம் இல்லை. கையை வைத்து அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. உண்மையாயிரு வைராக்கியமா. அப்பதான் கர்த்தரோட நினைச்சு முடியும், நம்ப முடியும். இதெல்லாம் எப்படி ஒன்று நம்புவார், எப்படி ஒன்று பயன்படுத்துவார். அவருடைய ராஜ்யத்திற்காக உன்னை தகுதிப்படுத்த பல சூழ்நிலை வழியாக தகுதி நடத்துவார். ஆமென். கடைசியில் அப்படி இருந்ததான யோபுவுக்கு அவனுடைய நண்பர்களும் எதிரிகளாக மாறினாங்க. ஏது சொல்லுது, கடைசியில் யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக சிநேகிதர்களுக்காக ஜெபித்தான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். யோபு இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, முன் இருந்ததை பார்க்கலும் இரட்டிப்பாய். 7000 ஆடுகள் இப்ப எத்தனை ஆயிரம்? 14,000. 3000 ஒட்டகம் இப்ப எத்தனை ஆயிரம்? 6000 ஒட்டகம். 500 ஏர் மாடு இப்ப எத்தனை? 1000 ஏர் மாடு. 500 கழுதை இப்ப எத்தனை? 1000 கழுதை. 10 குழந்தைகள். எத்தனை குழந்தை? ஏன் அது மட்டும் 10 கொடுத்தாரு?
பிள்ளைகள் ரெட்டிப்பாக கொடுத்தாரா இல்லையா? எங்கே கொடுத்தாரு? 10 குழந்தை எங்கே போயிடுச்சு? அடுத்த 10 பூமியில் இருக்கு. ஆமென். இது எங்கே போவோம்? பரலோகத்துக்கு ஒரு நாள் சேர்ந்து போவோம். ஆனால் நம்ம அதே ரெட்டிப்பாய் கொடுக்குறோம். எவ்வளோ புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. உன்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கையினுடைய உறுதியை சோதிக்க, உன் அஸ்திபாரத்தை சோதிக்க, உன் விசுவாசத்தின் ஆரோக்கியத்தை சோதிக்க, நீ தேவன் வைத்திருக்கிற அன்பை சோதிக்க. அல்லேலூயா. உனக்கு சில போராட்டங்களை தேவன் என்ன செய்வார்? அனுமதிப்பார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற பொருள் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். ஒரு நாள் உனக்கு என்ன உண்டாகும்? புகழ்ச்சி, அடுத்தது கனம், அடுத்தது மகிமை உண்டாகணும்னா இன்னைக்கு உன் விசுவாசம் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்பட நீ என்ன செய்யணும்? அனுமதிக்கணும். ஏற்றுக்கொள்ள சோதனை. இந்த சோதனை நீ நின்றால்தான் அல்லேலூயா உனக்கு ஒரு நாள் புகழ்ச்சியை கத்தர் கையை தட்டி கத்தர் மையப்படுத்துவோம். அல்லேலூயா. புகழ்ச்சி மட்டுமல்ல, உனக்கு என்ன ஒரு கனம் இருக்கு, அடுத்தது மகிமை இருக்கு. அந்த புகழ்ச்சிக்கும் அந்த கனத்திற்கும் அந்த மகிமை அடையணும்னா பூமியில எது இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் மேல் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். நிறைய கொடுத்தாலும் நீ உறுதியா இருக்கணும். இருந்ததெல்லாம் எடுத்தாலும் உறுதியா இருக்கணும். இருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் விட்டு போகவும் அல்ல, இல்லையே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து முறுமுறுத்து இருக்கவும் இல்லை. உன்னை கர்த்தர் எதற்கு தெரிந்து கொண்டார்? நீ தேவர்கள் வைத்திருக்கிற அன்பு, அவர்கள் வைத்திருக்கிற விசுவாசம், ஆமென், ஆரோக்கியம் உள்ளதா இருக்கிறதா? இல்லை மேல்வாரியா இருக்கிறதா? சந்தர்ப்பவாதியாய் சூழ்நிலைக்கு ஏற்றபடி இருந்தால் சந்தோஷம், இல்லை என்றால் சோர்வா? இல்லை. கேட்கறதெல்லாம் கேட்ட நேரம் கிடைச்ச உடனே உனக்கு விசுவாசம் வந்துடுது. கேட்ட நேரம் கிடைக்கிற தாமதித்த உடனே சோர்ந்து போயிடுற. அப்போ நீ இதுவரையில் உற்சாகமாய் ஓடி ஓடி ஆலயத்துக்கு வந்து நல்லா ஜெபித்து ஆராதித்தது, இப்போ நீ சோர்ந்து போயிருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன? உன் விசுவாசம் எங்கே? நீ தேவன் வைத்திருக்கிற அன்பு எதற்காக வைத்திருக்கிறாய்? அழிந்து போகிற உலகத்திற்காகையா? அழிந்து போகிற உலக ஆசீர்வாதத்திற்காகையா? இல்லை நிச்சயத்திற்காகையா? நித்திய ராஜ்யத்திற்காக நீ தேவன் அன்பு வைத்திருந்தால், நித்திய ராஜ்யம் தான் எனக்கு முக்கியம், என் அப்பா இயேசுதான் எனக்கு முக்கியம் என்று அவள் வந்து விசுவாசம் வைத்திருந்தால், எந்த போராட்டம் வந்தாலும் நீ என்ன செய்ய மாட்டேன்? சோர்ந்து போக மாட்டேன். தேவனுடைய பிள்ளைகள் உங்களை சோதித்து பாருங்க, எப்படி இருக்கிறீங்க? எல்லா கண்களையும் போடுவோம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறோட சோதித்து பாருங்க, பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் பக்தனை தான் பாடுகிறான். புயல் அடித்தாலும் ஆலை மோதினாலும் எவருக்கு எதிராக எழுதினாலும், புயல் அடித்தாலும் ஆலை மோதினாலும் எவருக்கு எதிராக எழுதினாலும், எனக்கு எட்டாத புயலிலே
நம்முடைய அஸ்திபாரம் சீயோன். நம்முடைய அஸ்திபாரம் உறுதி உள்ளதாக இருக்க வேண்டும். ஆழமாய் தோண்டி உறுதியாய் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனை போல உறுதியாய் ஆழமாய் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து உண்மையாய் எந்த சூழ்நிலையில் சோர்ந்து போகாதபடி கர்த்தருக்கு நிற்கிற ஒரு ஆழமான விசுவாசம் நமக்கு தேவை. ஏதோ சொல்லுகிறது, விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க முடியும். விசுவாசத்தில் ஆரோக்கியமாய் பலவான்களாய் இருந்தால் தேவர்கள் வைத்திருக்கிற அன்பை விட்டு விலகவே மாட்டோம். என்ன சோதனை வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், நமக்கு என்ன கிடைத்தாலும் கிடைக்க இருந்தாலும், ஜெபம் பண்ணியும் எது பெற்றுக்கொள்ளும், எது இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் போதும், என் ஆண்டவர் தாரது போதும், ஆமென், என் ஆண்டவர் தருந்த போதும், ஆமென். அந்த உறுதியான ஒரு மனநிலை இருக்கு. நம்முடைய விசுவாசம் சரியில்லை, அவர்கள் வைத்திருக்கிற அன்பு உலகத்துக்காக, சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக உங்கள் அன்பும் விசுவாசம் இருக்கும் என்றால் சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது கூட சோர்ந்து போயிருவீங்க. கர்த்தர்கிட்ட உறுதியாக நிற்க மாட்டீங்க. ஆண்டவர் எதிர்பார்ப்பது உறுதி. உனக்கு எது கொடுத்தாலும் நீ உறுதியாக நிற்கணும்னா கொடுப்பாரு. எது நஷ்டப்பட்டாலும் நீ உறுதியாக நிற்கணும். நன்மை கிடைத்தாலும் தீமை கிடைத்தாலும் உன்னில் கர்த்தர் உறுதியை எதிர்பார்க்கிறார். ஆசீர்வாதம் கொடுத்து உன் அழகு பார்ப்பார். எல்லா இடத்தும் உன்னுள்ள அழகு பார்ப்பார். எல்லா சூழ்நிலை உறுதியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை உனக்கு தேவை. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நாட்கள்ல தீர்மானத்தோடு வாழ்க்கை தற்போது சொல்ல சரி ஜெபிப்போம். எல்லாம் ஜெபி. நல்ல பிதாவும் நல்ல வேலைக்கு அழைச்சோம். ஆண்டவரே, விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கத்த கிருபை செய்வோம். அனைவருடைய வாழ்க்கையை சோர்வு, சில நன்மைகள் கிடைக்கவில்லை என்றால் சோர்ந்து போவது. ஆராதனை ஜெபங்கள் இல்லை, ஒன்றுமில்லை, எதிர்பார்த்தது கிடைத்தது. அப்படிப்பட்ட நபர்களை தேவன் எப்படி அப்பா நீ நம்ப முடியாது. எப்படி அவர்கள் நித்திய ஜீவனை பிரவேசிப்பார்கள்? எங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கிய நித்திய ஜீவன் அல்லவா? நித்திய ஜீவன் அடைவதற்காக உலகத்திலேயே நாங்கள் இழக்க துணிந்தவர்களாய் காணப்பட வேண்டுமே தவிர நித்திய ஜீவனை இழந்து அது கிடைக்கவில்லையே இது கிடைக்கவில்லை என்று கர்த்தரை முறுமுறுத்து ஒதுக்குவது தேவனுடைய பார்வையில் வேதனையான காரியம் அல்லவா? ஜனங்களோடு இடைப்படுவீராக, இடைப்படுவீராக. என் வாழ்க்கை நல்லது நடந்தாலும் தீமை நடந்தால் ஆமென், என் கர்த்தர் எனக்கு போதும், ஆமென். ஆசீர்வாதம் இருந்தால் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தால் ஆமென், என் கர்த்தர் எனக்கு போதும் என்றுள்ளதான உறுதியான அனுபவம் இந்த ஜனங்களுக்கு காணப்படட்டும் அப்பா. ஆமென், ஆமென். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதியும். அந்த ஆசீர்வாதத்தை பெரிய ஆட்சி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே.